மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரளால எப்படி போயிட்டு இருக்கு தளபதி செலிப்ரேஷன்? ஜனவரியில 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியா வச்சுட்டு எல்லாருமே பெரிய அளவுக்கு செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணோம். நாங்க அடுத்த வாரம் சொல்லி ஒரு மாசம் முடிஞ்சது, 2 மாசம் முடிஞ்சது, இப்போ ஒரு 6 மாசம் முடிஞ்சு 7வது மாசத்துல இது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, எப்படின்னு இருக்கு FDFS புக்கிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கேரளால? புக்கிங்னா சார் அதாவது நம்ம ஜனவரியில டிக்கெட்டு கொடுத்தோம். ஒரு டிக்கெட் வாங்க ரீஃபண்டு யாருமே கேட்டது கிடையாது. எப்போ தலைவரோட படம் வருதோ அன்னைக்கு எங்களுக்கு டிக்கெட்டு மட்டும் கொடுத்தாவ சொல்லி 6 மாசம் முடிஞ்சு இப்ப 7வது மாசம் எல்லா பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் டைஹார்ட் ரசிகர். எந்த ஒரு நடிகருக்குமே இந்த மாதிரி இருக்கிற படம் லீக் ஆயிடுச்சு, எல்லாரும் எத்தனையோ கோடி பேர் பார்த்தாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனா யாருமே ரீஃபண்ட் வச்சுட்டு எங்களுக்கு டிக்கெட்டோட காசு கொடுங்க சொல்லிட்டு யாரும். ஜனவரியில தளபதியா இருந்தது. இப்போ இன்னைக்கு ஜூலை 23 ஸ்கிரீன்ல வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் தளபதி ஜோசப் விஜய் ஸ்கிரீன்ல வரும்போது எங்களுக்கெல்லாம் அது அந்த டைம் எப்படி இருந்துச்சு? தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை ஆகட்டும், கேரளாவில் மக்களோட மனநிலை ஆகட்டும் எப்படி இருந்துச்சு? அந்த விழாவை நாங்க இந்த ஸ்கிரீன்லயே போட்டோம். ஸ்கிரீன்ல அந்த நிகழ்ச்சி சட்டசபையில அது முதலமைச்சராக பதவி ஏற்கிற அந்த நிகழ்ச்சி வந்துட்டு நாங்க ஸ்கிரீன்ல போட்டோம். ஸ்கிரீன் எல்லாமே ஃபுல்லு. நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல நிறைய பேர் கேரளாக்கு படமாக வர்றாங்க, அந்த வைப் உங்களுக்கு எப்படி இருக்கு? தமிழ்நாடு மக்களோட உள்ள கனெக்ட் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுல மட்டும்தான் தளபதியோட படத்துக்கு செலிப்ரேஷன் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதில் அதை விட கேரளாவில செலிப்ரேஷன் அதிகமா இருக்கும், அதிகமா ரசிகர் இருக்குன்னு. இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டையும் ஜனநாயகன் பீட் பண்ணுமா? படத்துக்கு வந்துட்டு நம்ம சின்ன விஷயம் என்னன்னா சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் தான். சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய படம் அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இது இருந்தாலும் மிகப்பெரிய வசூலா நம்பர் 1. சொல்லுவனே, கேரளால எப்படி போயிட்டு இருக்கு தளபதி செலிப்ரேஷன்? சூப்பரா போயிட்டு இருக்கு. நாங்க போன ஜனவரியில 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியா வச்சுட்டு எல்லாருமே பெரிய அளவுக்கு செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணோம். இந்த ஊர்வலம் இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணோம். ஆனா படம் ஒரு சென்சார் ப்ராப்ளத்தினால படம் அப்படியே நிப்பாட்டிட்டு நாங்க அடுத்த வாரம் சொல்லி ஒரு மாசம் முடிஞ்சது, 2 மாசம் முடிஞ்சது, இப்போ ஒரு 6 மாசம் முடிஞ்சு 7வது மாசத்துல இது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க இப்ப படத்தோட இது லீக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. அது ஒண்ணு எங்களுக்கு ஒரு கவலை. ஒரு சீன் அடக்கம் நாங்க அந்த லீக் சீரம் எந்த சீனுமே நாங்க பார்த்தது கிடையாது. ஸ்கிரீன்ல தான் தளபதியோட படத்தை பார்ப்போம்னு நாங்க ஆர்வலா காத்துட்டு இருக்கோம். ஓகே, எப்படின்னு இருக்கு FDFS புக்கிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கேரளால? புக்கிங்னா சார் அதாவது நம்ம ஜனவரியில டிக்கெட்டு கொடுத்தோம். ஒரு டிக்கெட் வாங்க ரீஃபண்டு யாருமே கேட்டது கிடையாது. எப்போ தலைவரோட படம் வருதோ அன்னைக்கு எங்களுக்கு டிக்கெட்டு மட்டும் கொடுத்தாவ சொல்லி 6 மாசம் முடிஞ்சு இப்ப 7வது மாசம் எல்லா பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் டைஹார்ட் ரசிகர். ஆனா எந்த ஒரு நடிகருக்குமே இந்த மாதிரி இருக்கிற படம் லீக் ஆயிடுச்சு, எல்லாரும் எத்தனையோ கோடி பேர் பார்த்தாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனா யாருமே ரீஃபண்ட் வச்சுட்டு எங்களுக்கு டிக்கெட்டோட காசு கொடுங்க சொல்லிட்டு யாருமே கேட்கல. படம் பெறும்போது எங்களுக்கு டிக்கெட் மட்டும் கொடுத்தாவ சொல்லிட்டு அவங்க இங்க ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட காத்து. ஓகே, நீங்க சொல்லுங்க, தளபதி டு ஆனரபிள் CM ஆஃப் தமிழ்நாடு, அதை எப்படி நினைக்கிறீங்க? சிஎம் ஆன பிறகு நாங்க ஒரு தலைவர் தளபதியோட இருக்கும். ஜனவரியில தளபதியா இருந்தது. இப்போ இன்னைக்கு ஜூலை 23 ஸ்கிரீன்ல வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் தளபதி ஜோசப் விஜய் ஸ்கிரீன்ல வரும்போது எங்களுக்கெல்லாம் அது பாக்குறதுக்குதான் ரொம்ப ஆவதா காத்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம தளபதி வந்துட்டு சின்ன அறிமுகம் விஜய், அப்புறம் வந்துட்டு இளைய தளபதி,
அதுக்கப்புறம் தளபதி, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப சிஎம் ஆயிட்டு ஒரு படம் வரும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இப்பவும் எங்களுக்கு நம்ப முடியல. ஏன்னா இப்படி ஒரு மேஜிக், சரியான மேஜிக் தான் தமிழ்நாட்டுல. அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு எதிர்கட்சி தலைவராச்சு வரும், ஆனா சீஃப் மினிஸ்டரா வரும்னு நாங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கு. அந்த டைம் எப்படி இருந்துச்சு? தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை ஆகட்டும், கேரளாவுல கூட மக்களோட மனநிலை ஆகட்டும் எப்படி இருந்துச்சு? எல்லாருமே இங்க இந்த தியேட்டருக்குள்ளே நாங்க செலிப்ரேஷன் பண்ணோம். அவங்களோட அந்த இது இருக்குல்ல, அவரு சத்யபிரதிஜ்ஞா பண்றது இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல? ஜோசப் விஜய் ஐயனா. அந்த விழாவை நாங்க இந்த ஸ்கிரீன்லயே போட்டோம். ஸ்கிரீன்ல அந்த நிகழ்ச்சி சட்டசபையில அது முதலமைச்சராக பதவி ஏற்கிற அந்த நிகழ்ச்சி வந்துட்டு நாங்க ஸ்கிரீன்ல போட்டோம். ஸ்கிரீன் எல்லாமே ஃபுல்லு, எல்லாங்கிறது ஆளுக்கு படம் சினிமா தளபதியோட ஒரு படம் பாக்குற மாதிரி எல்லாருமே அந்த நிகழ்ச்சி அடக்கம் வந்து பார்த்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஓகே, இப்பல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் எவ்வளவு டேஸ்க்கு டிக்கெட் ஃபுல்லா இருக்குங்க? டிக்கெட் எல்லாம் ஜனவரியில ஃபுல் ஆயிடுச்சு சார். ஜனவரியில ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப இந்த 1 மந்த் டிக்கெட் இருக்கு. யாருமே டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணல, யாருமே கேட்கல. எங்களுக்கு எப்ப படம் வரும்போதும் மற்ற அந்த டிக்கெட் மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு படத்தோட லீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க பயந்தோம், என்னப்ப எல்லாருமே டிக்கெட்டுக்கு காசு கேட்டுட்டு வருமோன்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்க பயந்தோம். ஆனா அதுக்கப்புறமும் நாங்க பார்க்க மாட்டோம், ஸ்கிரீன்ல தளபதிய பார்ப்போம் சொல்லிட்டு இது வரைக்கும் வெயிட் பண்ணி நாளைக்குதான் நாங்க ஆரம்பிக்க போறோம். காலையில 6 மணிக்கு காட்சி. 6 மணிக்கு என்ன ஒரு மனநிலையில இப்ப இருக்கீங்க நீங்க? இப்ப வரைக்கும் எங்களுக்கு அது பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும். ஏன்னா தளபதி ஸ்கிரீன்ல முதலமைச்சராக முதல் முறையா பார்க்க போறோம். அந்த இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தளபதியோட படம் தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுக்கும், ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். இதான் தளபதியோட கடைசி படமா இருக்கும்போது உங்களோட மனநிலை? ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம தளபதியை வந்துட்டு ஸ்கிரீன்ல தளபதியா பார்த்தோம். அது இப்ப முதலமைச்சர் ஆயிட்டு பார்க்கலாம். ஆனா கடைசி படம் வரும்போது ரொம்ப சங்கடம் தான் இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல. தமிழ்நாட்டுல இப்போ அண்ணன் வந்துட்டு முதலமைச்சரா வந்த பிறகு பெரிய பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் கேரளாக்கு படமாக வர்றாங்க. அந்த வைப் உங்களுக்கு எப்படி இருக்கு? தமிழ்நாடு மக்களோட உள்ள கனெக்ட் எப்படி இருக்கு? அது எப்படின்னா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் தளபதியோட படத்துக்கு செலிப்ரேஷன் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுல அதை விட கேரளாவில செலிப்ரேஷன் அதிகமா இருக்கும், அதிகமா ரசிகர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம அவங்களே இங்க வந்துட்டு கேரளாவில பார்க்கும்போது என்னப்பா இந்த தளபதியோட படத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் அவங்க பட்டாசு வெடிச்சு கட் அவுட் வச்சு இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேஷன் பண்றதுன்னு பார்க்கும்போது அவங்களும் நாங்களும் ஒண்ணுதான் அப்பா சொல்லிட்டுதான் அவங்க இப்ப எல்லாமே எதிர்பார்த்துருக்குதுன்னா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டையும் ஜனநாயகன் பீட் பண்ணுமா? உங்களோட எப்படி நினைக்கிறீங்க? பாக்ஸ் ஆபீஸ் அலர்ட், பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ். பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் சொன்னா இந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம சின்ன விஷயம் என்னன்னா சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் தான். ஏன்னா சின்ன குழந்தைய நம்ம கூட்டிட்டு நமக்கு தியேட்டருக்கு போக முடியாது. ஆனா அது தடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் அங்க இருக்கும். யூஎஸ் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய படம், அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இது இருந்தாலும் மிகப்பெரிய வசூலா நம்பர் ஒன்னா இதாகும். அது யாதொரு எந்தவித மாற்றமும் கிடையாது. மிகப்பெரிய கலெக்ஷன் தான் இருக்கும். அது யாதொரு எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்க தியேட்டர்ல படம் பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும், இது தளபதியோட கடைசி படம்ங்கிற போது அதை பார்க்கும் போது உங்க ஃபீல் என்னவா இருக்கும்? ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா கடைசி படம் பார்க்கும்போது நமக்கு இறங்கும்போது இனி இந்த மாதிரி அண்ணனோட படம் பார்க்க முடியாத பார்க்கும்போது ரொம்ப சங்கடம் தான் இருக்கும். ஓகே, நீங்க ஒருவேளை இப்ப இது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கிட்ட நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? சினிமா ரீதியா தொடர்ந்து படம் பண்ணுன்னு கேட்பீங்களா, இல்ல மக்களை பாத்துக்கணும்னு கேட்பீங்களா? மக்களை நல்ல விதம் பாக்குறாங்க, அது பாத்துங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேப் கிடைச்சா ஒரு படம் நடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப பண்றது நாங்க இப்போ தளபதியை பாக்குறதெல்லாம் சட்டசபை. நாங்க இது வரைக்கும் சட்டசபை ஒன்னும் பார்த்ததே கிடையாது. அப்ப இப்ப வந்துட்டு நாங்க பாக்குறது எல்லாம் சட்டசபை. எல்லாருக்குமே அரசியல் புரிஞ்சு போச்சு.
ஆ. எல்லாருக்கும் நாங்களும் சட்டசபை என்னன்னே தெரியாது. அப்ப வந்துட்டு இப்ப வந்துட்டு அந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது சட்டசபையில தளபதி பேசும்போது ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து போடும்போதெல்லாம் அதெல்லாம் பார்த்து ரசித்து இருக்கோம். அரசியல் எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, எப்படி நான் போயிட்டு இருக்கு செலிப்ரேஷன் இப்போ இந்த தியேட்டர்ல? இந்த தியேட்டர்ல இனி இப்பதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு டைட் வந்ததுனால நாங்க அவருக்கு தெரியும் எத்தனையோ மாசத்துக்கு முன்னாடியே நாங்க பண்ணியிருந்தது. அப்ப கழட்டி வச்சுட்டோம். இப்ப புதுசா நாங்க இதெல்லாம் கட் அவுட்ரு அது மாதிரி தோரணம் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 6 மணிக்கு இங்க டிஜே வச்சிருக்காங்க. நாளை காலையில வந்துட்டு படம் ஃபுல்லா இன்னைக்கு முதல்ல ஃபுல்லா செலிப்ரேஷன். ஓகே, ஏன்னா இப்ப நான் கேட்கும் போது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கேரளால எங்களுக்கு நாளைக்கு தான் ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி எங்களுக்கு ஓணம், விஷு, தீபாவளி எல்லாமே நாளைக்குதான். அதுதான். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா இங்க வந்து லால் லைட்டன் இருக்காங்க, மம்முட்டி சேட்டா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு ஹைப் விட இந்த ஹைப் ரொம்ப அதிகமா இருக்கிறது காரணம் என்னன்னா அவங்களுக்கு இருக்காங்க ரசிகர். ஆனா தளபதிக்கும் அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க வந்துட்டு அவங்க படத்துக்கு இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்காதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா தளபதியோடதுக்கு ரொம்ப அதிகமா செலிப்ரேஷன் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு அவங்க தமிழ்நாடு, நாங்க கேரளா அந்த வித எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அண்ணன், எங்களுக்கு நீங்க தமிழ்நாடு வந்துட்டு நட்பு அந்த மாதிரி எல்லாம். ஓகே, நீங்க லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி. டிவிக்கு எப்ப கேரளால நாங்க பாப்போம்? நாங்க எல்லாமே ஆரம்பிச்சாச்சா? நீ ஏதா பதவியில நிப்பீங்களா? நீ எங்களுக்கு வந்துட்டு கேரளாவில வந்துட்டு எல்லாரும் கேக்குறாங்க, எல்லா மக்களும் கேக்குறாங்க. தமிழ்நாட்டை பார்த்துட்டு அங்க சூப்பரா பண்ணிருக்காங்க, கேரளால எப்ப வருதுன்னு கேட்காங்க. இப்ப நாங்க போய் எங்க அகில இந்தியா செயலாளர் டிவிக்கோட ஆனந்த் சார் பார்த்தோம். பார்த்துட்டு நீங்க எல்லாமே ரெடி பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க கொடுத்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. படம் முடிச்ச நேரம் போக வேண்டியதா, ஆரம்பிக்க வேண்டியது. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. கடைசியா ஒரு வாட்டி நீங்க சொல்லுங்க, ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு போடும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, அதை பத்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கோங்க. கேட்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னன்னா இனி இந்த மாதிரி எங்களுக்கு பார்க்க முடியாது, இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ண முடியாது. ரொம்ப வருத்தம் தான் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஸ்கிரீன்லயே பார்த்து நாங்க வளர்ந்துட்டோம். 25-27 வருஷம் ஆச்சு அண்ணனை ஸ்கிரீன்லயே பார்த்து நாங்க ஆரம்பிச்ச காலம் இருந்து கடைசியா இந்த இருக்காது நினைக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு. ரொம்ப 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 தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.